ஐயா தாவேக தலைவர் விஜய் வந்து வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் போகிறதா சொல்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் செய்ய வேண்டியதும் மக்கள் செய்யக்கூடாதும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? அவர் செய்ய வேண்டியது என்னென்னா, ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி தான் வரணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய தொண்டர்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும். அவங்க தொண்டருடைய தலைவர் இப்போ எந்த மாவட்டத்தில் நடக்கிறதோ போகிறாரோ அந்த மாவட்ட செயலாளர் அந்த இடத்த கேட்கும்போதே கரெக்டாக இருக்கா, பேச முடியுமா என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணு. இல்லைன்னா காணொலியில் பேசிட்டு போகலாம். ஏன்னா திருப்பி இதுவே ஒரு விபத்து நடக்கக்கூடாது. அதேமாதிரி பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வேடிக்கை பார்க்க போகாதீங்க. வேடிக்கை பார்க்கணுன்னா வீட்டில் டிவியில் பாருங்கள். ரெண்டாவது காவல்துறை நீங்கள் கேட்கும்போதே எனக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்கணும். எங்கள் கட்சியிலேருந்து டிவிக்கிலேருந்து கேட்கணும். கேட்டுட்டு நம்மளுக்கு பத்தாது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ வேணும்னு கேட்கணும். அப்படியும் தர முடியாது அவங்க சொன்னாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடி நம்ம காவல்துறை பாதுகாப்பு கேட்டுக்கலாம். அதே நேரத்தில் நம்மளும் விழிப்பாக இருக்கணும். அடுத்தவங்களை சொல்லி நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு என்ன சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அரசாங்கத்திட்ட சட்டம் மூலமாக வாங்கிடணும். அதே மாதிரி நம்மளும் இங்கேருந்து போகும்போது கும்பலாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது, பெரியவங்க போகணும். மினிமம் ஒரு 20 வயசுக்கு மேலே வச்சுக்கலாம். 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க மாநாடுக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஓட்டு உரிமை யாருக்கு இருக்கோ அந்த மாதிரி உள்ளவங்க போட்டோம். ஓட்டு உரிமை இல்லாதவங்க போய் இடைஞ்சல் படுத்தாதீங்க. அதை இப்படி இடைஞ்சல் படுத்திங்கன்னா டிவிக்கு தலைவருக்கு கெட்ட பேராகும். அதுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னா, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க போகாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டிக்கு என்ன சப்போஸ் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அதுக்குண்டான சேஃப்டி மெடிசின் கையில் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கையில் வச்சுருங்க. அங்கே கொடுப்பாங்கங்கிறது சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா கூட்டத்தை பொறுத்து பற்றாக்குறையாகி தான் போன திருப்ப ஒரு வேன்லேருந்து வீசி எறிஞ்சார் பார்த்துருப்பீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம மேலே தப்பு இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இது நடந்துக்கணும்னு நான் டிவிக்கு உறுப்பினர் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி நேற்று அவர் பார்க்கல. யாருக்கு முதல்ல கட்சிக்கு வருவார் சொன்னதே நான் தான். யூடியூப் சேனலில் இல்லை, வேர்ல்டு லெவலில் எங்கே போய் கேட்டாலும் நெல்லை கஜேந்திரன் தான் சொன்னார். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது மாதிரி இத்தனை வருஷம் இது வந்து அவர் இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பிக்கணும் பிளான் பண்ணல. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ், 2 இயர்ஸ் இனிமேல் அடித்து நவுத்துவார். ஜெயிக்கிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்துட்டோம். அப்புறம் கலைஞரை பார்த்தாச்சு. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோம், இபிஎஸை பார்த்தோம், ஓபிஎஸை பார்த்தோம், ஸ்டாலினை பார்த்தாச்சு. இப்போ அவருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயாவோட விஜய் மோதுறாரா, இல்லை நான் என்னால் மோதலை, என் பையனுக்கு என் முதலமைச்சர் பதவியை கொடுத்து போகிறேன்னு சொல்லி அப்படி போகிறாரான்னு தெரியல. எது போனாலும் முன் வச்ச காலம் இனிமேல் டிவிக்கே பின் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.